தெலுங்கு இனமாக இருந்தாலும் என்னை வாழ வைப்பதும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதும் தமிழ்நாள அப்படின்னு பேச வந்திருக்கிறார் சகோதரர் பரத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், மேடை தோறும் கண்ணா பின்னான்னு பேசுறீங்க, ஃபைட் பண்றீங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? இந்த நோக்கம் எதை நோக்கி பயணம்? நெறியாளர் நாச்சியார் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஆ மேடைதோறும் நான் பேசுறேன். ஆனா கன்னா பின்னான்னு பேசல. ஏன் அப்டின்னா, அதாவது நல்லா புரிஞ்சு, தெரிஞ்சு என் மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனையில இருக்கிறான், அவனுக்கு என்ன பேசுனா அந்த பிரச்சனையிலேருந்து அவன் வெளிய வருவான், அப்டின்றதுக்காக நான் பேசுறேன். குறிப்பா பார்த்தீங்கன்னா, இவன் இருக்கக்கூடிய இவனுடைய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் இவன் வாங்கி பெறுறது கிடையாது. அந்த ஒரு புலமையும் கிடையாது. அந்த ஒரு ஞானமும் இல்லாம இருக்கிறனால, நாம இத வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசுறோம். கொஞ்சம் அக்ரஸிவா பேசுறோம் அப்படின்னா, சமீப காலமா நம்மள ரொம்ப "வடுக, வந்தேரி, பாளையக்காரர்களே, நீ ஆந்திரா போ, தெலுங்கானா போ, கொல்ட்டி, வந்தேரி" இந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய பேச போயி, அதற்கும் எதிர்வினை ஆட்ட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறனால நம்ம அப்படி பேசுறோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வரீங்க. இத தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறதா எடுத்துக்கலாமா? அரசியல் நீங்க மாற்றி அமைக்கணும்னு எதுவும் நினைக்கிறீங்களா? அதாவது எங்களுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மக்கள வந்து ஒற்றுமையா ஒரு அணியில திரட்டுறதும். அது ஃபர்ஸ்ட்டு நோக்கம். 2வது பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியத்துக்கு எதிரா நான் வந்து செயல்படுறேனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. போலி தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்ன்ற பேர்ல திரள் நிதி வாங்கி தின்னுகிட்டு, வயித்த நிரப்பிக்கிட்டு, ஊரு ஃபுல்லும் சுத்திக்கிட்டு இப்படி வந்து மக்கள தவறுதலா வழிநடத்தக்கூடிய சக்தியை எதிர்த்து ஒரு அமைப்பு உருவாக்கணும். இதற்கு வந்து ஒரு அரசியல் களம் காணணும். நாமளும் வந்து அந்த குறிப்பிட்ட சாரார் யாரெல்லாம் நம்மள வந்து கொல்ட்டி, வடுக, வந்தேரி ஏன்னா உளவியல் தாக்குதல் நடத்தி எதிரியே இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் வளர முடியாது இல்லைங்களா? இப்போ திமுக இல்லன்னா அதிமுக வளராதும்பாங்க. அதிமுக இல்லன்னா திமுக வளரவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப 2 பேருமே வந்து நல்ல பலம் வாய்ந்த எதிரியா இருந்தா தான் வளர முடியும்னு சொல்லுவாங்க. இப்ப இவர பொறுத்தவரைக்கும், இவர் வந்து நெறைய பேர பேசலாம். நெறைய பேர இது பண்ணலாம். ஆனா திராவிடம் அப்படின்னு சொல்லி திட்டுறதன் மூலியமா, அவர் செய்யக்கூடிய ஒரே அவர் மனசுல இருந்து அந்த கட்சிய சேர்ந்தவங்க லட்சக்கணக்கான பேர் மேடைதோறும் பேசுறது என்னன்னா, திராவிடத்த அவங்க எதிர்க்கவே இல்ல. திராவிடத்துக்குள்ள இருக்கிற தெலுங்கன மட்டும் இவன் தான்யா எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இவன் தான்யா எல்லாம் நம்மளுடைய விஜயநகர பேரரசு காலத்துல தான் நமக்கு அதிகமா வரி போட்டாங்க. அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு பிரச்சாரம் செய்றப்போ, நேச்சுரலி ஒட்டுமொத்த தமிழ் சமூக மக்களுக்கும் நம்ம மேல ஒரு வெறுப்பு உண்டாகும் இல்லையா? அத வந்து அப்படி கிடையாது நாங்க. நாங்க பாட்டுக்கு எங்க வேலை உண்டுன்னு நானே இருக்கிறேன். பிறந்ததிலிருந்து நான் சுவாசிச்சு, சிரிச்சு, விளையாடி, தமிழையே நான் சுவாசிச்சு, தமிழ தான் நேசிச்சு, தமிழனா நான் வாழ்றேன். இவர் சொல்ற பொய் பிரச்சாரத்த நம்பாதீங்கன்னு சொல்றது தான் எங்களுடைய வேலை. அப்ப அதுக்கு அவர் ஒரு படி மேல போய் அரசியல்ல களம் காண்றாரு. அப்ப நாங்க அரசியல் களம் காண்னா என்ன தப்பு? நீங்க இப்படி தனியா போராடுறதுக்கு பதிலு, தனியா ஒரு அமைப்ப உருவாக்குறதுக்கு பதில், ஏன் ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படி ஏதாவது ஒரு கட்சியில போய் சேர்ந்து பயணிக்க கூடாது? மேடம் எங்க பிரச்சனைய நாங்க குற்றச்சாட்டே ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லார் மேலயுமே என்ன வைக்கிறோம்னா, அவங்க மேலேயே நாங்க வன்மையா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். என்னன்னா, அவங்களே எங்களுக்காக எந்த ஒரு இடத்துலயும் வாய தொறந்து எந்த அரசியல் கட்சியுமே பேசல. இவரு செஞ்சுட்டு இருக்க இவ்ளோ அட்ராசிட்டி, இவங்க கட்சிய சேர்ந்தவங்க எங்க மேல தொடுத்துட்டு இருக்க உளவியல் தாக்குதல், எவ்வளவு பேசுறாங்க மேடம். எவ்வளவு பேசுறாங்க. ஒரு 100 யூடியூப் சேனலாவது இருக்கு மேடம். அவங்களுடைய டெய்லி தினந்தோறும் விடிஞ்சா வாய தொறந்து பேசுனா இதுதான். அப்போ இந்த அரசியல் கட்சிகிட்ட இருந்து நான் வெளிய வந்து, நான் தனிச்சு நின்னு, "அப்பா நான் உன் கூட இல்ல. நான் இல்லாததுனால உனக்கு ஒரு இழப்பு. இப்போ நீ இழப்ப புரிஞ்சுக்கிறியா? இனிமேலாவது எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ பேசுவியா? கண்டுக்காமயே இருக்காத." மொழி சிறுபான்மையினருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் பத்தி பேசி, அவங்க பிரச்சனைய எல்லா கட்சியும் அட்ரஸ் பண்றாங்க மேடம். மொழி சிறுபான்மையினருக்குன்னு பிரச்சனை இருக்குமா? இல்லையா? அத வந்து ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்? சவாலாவே விடுறான். கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நல்லா கேட்டுக்க. வீடியோ போடுறான். கமெண்ட் பாக்ஸ் மட்டும் இல்ல வீடியோ போடுறான். "நீ கடைசியா சேவிங் பண்ணி வச்ச ஓட்ட பிளேடு, அத முதற்கொண்டு எங்க தமிழ் தேசியம் அமைஞ்ச உடனே எடுத்துட்டு ஆந்திரா போற மாரி இருக்கும்." அப்ப
இப்படி ஓப்பனா வெளிப்படையா பல 100 மேடைகள்ல பேசுறப்ப, இந்த அதிமுக என்ன பண்ணுச்சு? இந்த திமுக என்ன பண்ணுச்சு எங்களுக்காக? யார் எங்களுக்காக பேசுனா? அப்ப நீயும் தான் உடந்த. அப்ப நான் தனியா நிப்பேன்னு சொல்றதுக்கான காரணமே, என் கூட எவனும் இல்ல. உன் கூட நான் இல்லப்பா. அதனால சரி, இவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றதுக்கு என்ன மாரியான பாதையில பயணிக்க போறீங்க? எங்க பயணிக்க போறீங்க? எப்படி பயணிக்க போறீங்க? 90க்கும் மேற்பட்ட தொகுதியில முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வச்சிருக்க மேபி நீங்க வந்து 234 தொகுதியிலுமே இருக்கிறாங்க. 5000, 10,000, 20,000 அப்படி இருப்பாங்க. ஆனா, இந்த 25 அதான் நான் சொன்னேன் இல்லையா? மொழி சிறுபான்மையினர் அப்படின்றது 4ல ஒருத்தர். அப்படின்னா 25% பேர் வந்து இருக்காங்க. இந்த 25% பேருக்காகவும் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த 25% மக்களுக்கான ஒரு ஓட்டு அரசியல கட்டமைக்கிறது தான் எங்களுடைய வேலை. அதன் மூலியமா எங்களுக்கு உண்டான பிரச்சனைய தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த முறையில பயணிச்சுட்டு இருக்கோம். பயணிக்கிறீங்க சரி. இதுவரைக்கும் நீங்க அரசியல்ன்ற வார்த்தைய சொன்னனால நான் கேட்கிறேன். ஏதாவது தொகுதி சூஸ் பண்ணியிருக்கீங்களா? வர எலக்ஷன்ல ஏதும் தனிச்சு போட்டியிடுற மாரி பிளான் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அத நோக்கி தான் போகுது உங்க பயணம்னு தெரியுது. நிச்சயமா, நிச்சயமா. வரக்கூடிய தேர்தல்ல என்னுடைய தொகுதி, என்னைய பொறுத்தவரைக்கும் திருமங்கலம்னு சொல்லி ஒரு தொகுதி இருக்கு, மதுரை பக்கத்துல. அந்த தொகுதியில நாங்க தனித்து களம் காணலாம் அப்படின்ற முடிவு எடுத்து 93 கிராமங்கள்ல நாங்க இருக்கிறோம். ஜாபிதா பிரகாரம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 62,500 ஓட்டு எஸ்ஐஆர் படிவத்துக்கு அப்புறம் இருக்கு. ஆனா, இந்த மக்கள் வந்து எப்படி சொல்றது? அவன வந்து வெறும் வாக்கு வங்கிக்கு மட்டும் பயன்படுத்துறாங்களே தவிர, ஒரு ஒன்றிய செயலாளர் கிடையாது. ஒரு நகர செயலாளர் கிடையாது. ஒரு பேரூர் கழக செயலாளர் கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் கிடையாது. இந்த மாதிரி வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக, நாம ஏன் வந்து நம்ம வந்து ஒரு ஓட்டு அரசியல்ல இறங்கி, நம்ம எடுத்து சொல்றோம், "அப்பா, ஓ மற்ற கட்சிக்கு வந்து நீ 10ல 1 உன்னைய வந்து அவன் எப்படி பார்ப்பான்? 10ல 1 பார்ப்பான். நாங்க உங்களுக்கானவங்க. எங்கள நீங்க கை விட்றாத. எங்க கைக்கு வலு குடு. நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னா ஸ்டேஷன்ல போய் பேசுறதுக்காவது எங்களுக்கு ஒரு பலம் வேணும். எங்கள நீ விட்டுட்டு 30 வருஷம் பின்தங்கி போயிறாத. எங்கள வந்து கை விட்றாத." ஆமா, உங்களுக்கு மற்ற கட்சியில நிக்கிறவங்கலாம் உங்களுடைய இந்த இந்த மொழி சிறுபான்மையினருக்காக எதுவுமே பேசாம இருக்கிறவன் பின்னாடியே நீ போயிட்டு இருக்கியே. இப்ப இப்ப நாங்க பண்ற இந்த வேலைகள் இருக்குல்ல மேடம், இதனால என்ன பலன் இருக்குன்னா, எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா? ரூலிங் அண்ட் ஆப்போசிஷன் இப்ப எங்களுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு எப்போ இருந்து தோன்றுச்சு? எதனால தோன்றுச்சு? சமீப காலமா 2, 3 ஆண்டுகளாக எனக்கு தோணுச்சு. ஆனா, நாம் தமிழர் அப்படின்ற கட்சி 2010ல மதுரையில மாநாடு போட்டு துவங்கிய காலத்துல இருந்து நாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே வரோம். இது ஒரு பெரிய விஸ்வரூபமா இந்த சக்தி உருவாகாது அப்படின்னு நெனச்சோம். ஏன்னா, அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் திமுக, அதிமுகவ தவிர்த்து வேற ஏதாவது கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் எப்பவுமே இருப்பாங்க. ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி. அப்ப அதற்கு வந்து சீமானுக்கு வாக்களிச்ச ஒரு சூழல் வந்துச்சு. அவர் என்ன நெனச்சுட்டாரு, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான வாக்குகள். நாம வந்து நல்லா திட்டுறோம் பார்த்தீங்களா? இந்த வடுக வந்தேரி, பாளையக்கால, விஜயநகர பேரரசு இப்படியெல்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? அப்ப இந்த கருத்துக்கு வாக்கு விழுகுது போலன்னு நெனச்சு, அவங்க வந்து "எவன் ஒருவன் உன் தாய்மொழியை உன்னை விட சிறப்பாக பேசக் கற்றுக்கொண்டானோ, அவன் உன்னை அடிமைப்படுத்தி ஆளத் துடிக்கின்றான் என்ற அர்த்தம்." அப்படின்னு சொல்லி பேசுறாரு. வாட் இஸ் தட் மீன்? அவர் என்ன சொல்றாரு? தெலுங்கர்கள் தமிழர்கள விட சிறப்பா தமிழ் பேச பழகிட்டு, ஒருத்தன் அப்படி பழகிட்டான்னா, அவன் உன்னை அடிமைப்படுத்தி ஆளத் துடிக்கின்றான் என்ற அர்த்தம்னு சொல்றாரு. ஏய்யா! பெரியாரெல்லாம் பெரிய ஆளா? வேற மொழி பேசக்கூடியவரு. எங்க அயோத்திதாச பண்டிதர விட, எங்க ரெட்டமல சீனிவாசன விட, எங்க தோழர் ஜீவானந்தத்த விட, எங்க பாரதியார விட, பாரதிதாசன விட பெரியார் பெரிய ஆளா? அப்ப எங்க, எங்கன்னு சொல்றப்போ, தமிழ் முன்னோர்கள், பெரியார் வேற்று மொழியை சேர்ந்தவர். இவருக்கு வந்து எப்படி ஒரு பிரிவினவாத, பயங்கரவாத கருத்துக்கள மக்கள் மத்தியில திணிக்கிறார்ன்னா, அவனுக்கு எந்த ஒரு மக்கள்ட்டயும் தமிழகத்துல போய் கேளுங்க. இந்த தெலுங்கு பேசக்கூடிய, இல்ல தெலுங்கே பேசாத நாயக்கர், ரெட்டியார் சமுதாயத்த சேர்ந்தவங்கள்ட்ட யாருக்கிட்டயாவது இன்னொரு சக பொதுமக்கள் பாதிச்சிருக்கானா? இவன் போய் அவனுக்கு தொல்ல குடுச்சிருக்கானா? இவனால அவனுக்கு ஏதாவது துன்பம் இருக்கா? அப்படின்றதெல்லாம் மறைச்சிட்டு, இவன் தான் நம்மளுடைய எதிரி. அவர் வளரணும்ல. தமிழ் தேசியம்ன்ற கருத்தியல் வளரணும்னா, அவருக்கு ஒரு எதிரி தேவ. இத உருவாக்கி, உருவாக்கி இன்னைக்கு ஒரு வாக்கு வங்கிய வாங்கி செயல்பட்டுட்டு இருக்காரு. அப்ப நான் சொல்றேன், வா பார்ப்போம். திருமங்கலத்துல போன வாட்டி 11,000 ஓட்டு வாங்கியிருக்க. சரிங்களா? அப்ப உன்னைய விட நான் அதிகமா ஓட்டு வாங்குவேன். 1 உங்க மக்களுக்கு அந்த புரிதல் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? புரிதலுக்கான வேலைகள செஞ்சு,
கொண்டு போயிட்டுருக்கோம். மக்கள் வந்து அவ்வளோ எளிமையா அத புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு இருக்கு. இந்த ஒரு தொகுதியில அ நாம வந்து நல்ல ஒரு வாக்கு வங்கிய வாங்கி, மற்ற அரசியல் கட்சிக்கு வந்து ஒரு பாடத்த கற்பிச்சோம்னா, அடுத்து இது ஒரு 60, 90 தொகுதி வரைக்கும் எல்லாருமே களம் காணுவோம். அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனை வருவாங்க. இப்ப என் வாட்ச் இருக்கு. நான் தொட்டு பார்க்குறேன். இது இந்த கலர்ல இருக்கு. இது வாட்ச்ன்னு நான் நம்புறேன். ஏன்னா, எனக்கு கண்லயும் தெரியுது, தொட்டு பார்க்கவும் தெரியுது. ஆனா, இதுக்கு முன்னாடி இந்த சிந்தனைய, இந்த கொள்கைய நான் சொல்றேன் இந்த கொள்கைய, இந்த சிந்தனைய செஞ்சவன் வந்து இல்லாததுனால, அவனுக்கு உண்டான நம்பிக்கை அது தெரியலைல கண்ல. நான் பேசுறது மாயமா இருக்கு. மாயையா இருக்கு. இத நான் ஒரு தடவ ஏன்னா பலியாடு நான் தான். பூனைக்கு மணி கட்ட வேண்டிய பொறுப்புல இருக்கேன். நம்ம கட்டுவோம். என்ன போனா போது, வந்தா வருது. செய்வோம். ஆனா, மக்கள் கண்டிப்பா இந்த கருத்துக்கு, உனக்கு நான் பேசுறேன். உனக்கு மட்டும் இல்ல, ஏன்னா நாங்க எங்க தொகுதியில மேடம் மொத்தம் 10,000 மரக்கன்றுகள் மேல நட்டுருக்கோம். டோல்கேட்ல டூ வீலர் போற பாதை ஏன் இவ்வளோ சின்னதா இருக்குன்னு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். பெட்டி கடையில சிகரெட் விக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்ப முதற்கட்ட பணிகள நாங்க ஆரம்பத்திலேயே நாங்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்றீங்க. ஆமா 2 வருஷமா பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். கருத்தரங்கள் நடத்தியிருக்கோம். எல்லா கிராமங்களுக்கும் நல்லது கெட்டதுக்கு போயிருக்கோம். எல்லாமே நான் எங்களுடைய வேலைகள ஆரம்பிச்சு, இது இறுதி கட்டமா அடுத்து வரக்கூடிய 40, 50 நாள்ல நாங்க எல்லாருடைய வீடுகள்லயும் போயி, நான் ஒரு ஒரு வீட 10 தடவ பார்க்குறோம். 4 ஓட்டு இருக்கா? அப்பா சாமி நீ காசு வாங்கியிருக்க. இல்ல வந்து உனக்கு அந்த கட்சி புடிச்சிருக்கு. போடு. எங்களுக்கு 2 ஓட்டு போடு 4ல. உங்களுக்கானவன் உங்களுக்கு குரல் கொடுக்கிறவன கை விட்டுறாத. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு உங்கள நம்பி வந்து நிக்கிறேன். என்னைய விட்டுறாத. தயவு செஞ்சு என்னைய தூக்கி விடு. எங்கள தூக்கி விடுன்னா, நீயும் சேர்ந்து அதுல வளர்ச்சி இருக்கு. உன்னோட வளர்ச்சியும் சேர்ந்து இருக்கு. இந்த வேலைகள எத்தன பேர் குழுவா சேர்ந்து பார்க்குறீங்க? மேடம் 93 கிராமங்கள்ல தலைவர், பொருளாளர், செயலாளர்ன்னு சொல்லி ஆண்கள்ல 3 பேரும், பெண்கள்ல 3 பேரும். இப்ப நாங்க நடத்துற பொதுக்கூட்டங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் திருமங்கலத்துக்குள்ள. எப்படி சாரசாரையா இவ்வளோ பெரிய கூட்டம் வருது. இப்ப நான் பேசின கடைசி பொதுக்கூட்டம் கூட பிராமணர் பத்தி சீமான் அவர்கள் பிராமணர் மேடையில போய் திராவிடத்த உடைப்பேன்னு சொல்றப்போ நான் சொன்னேன், அ நாயக்கர் ரெட்டியார் கடப்பாரைய வச்சு நாம் தமிழர் அப்படின்ற கட்சிய நானும் அடிச்சு உடைப்பேன்டான்னு சொல்லி அது ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துல அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. நான் திரும்பவும் என் மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நாம் தமிழர் எதிரானவங்க நாங்க கிடையாது. நாம் தமிழர் சிந்தனைக்கு எதிரானவங்கள் மட்டும் தான். நமக்கு நாம் தமிழர் வந்து ஒரு பொருட்டு கிடையாது நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த கருத்தியல் இருக்கு பார்த்தீங்களா? இது வளர, வளர, வளர நம்ம தான் ஒடுக்குவோம். நான் நிப்பேன். எல்லாரும் சேர்ந்து நிப்போம். ஆனா நான் ஒரு படி முன்னாடி தான் நிப்பேன். உங்களுக்கு நேச்சுரலாவே ஒரு அகம்பாவம் தெரியுதா? உங்களுக்கு உன்னைய ஒடுக்குறான்னு தெரியுதா? அந்த ஒரு மேடம் இப்போ ஒரு பட்டியல் சமூகத்தில இருக்கிறவ, ஒரு பட்டியல் சமூகத்து ஆளா ஒரு ஒரு வருஷம் வாழ்ந்து பார்த்தா தான் அவரோட வலி தெரியும். ஒரு இஸ்லாமியரா நீங்க ஒரு வருஷம் வாழ்ந்து பார்த்தா தான் இஸ்லாமியரோட வலி தெரியும். ஒரு மொழி சிறுபான்மையினரா நீங்க ஒரு வருஷம் வாழ்ந்து பார்த்தா தான் எங்க பிரச்சனை என்னன்றது தெரியும். ஆனா இது அரசியல்வாதி தானங்க சார் செய்றாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாரும் அப்படி நினைக்கிறது இல்லையே! அதான் நினைக்கிறது இல்லைல்ல. அப்ப அவருக்கு ஓட்டு விழுகக்கூடாதுல்ல. ஆனா விழுகுதுல்ல. அப்ப இந்த கருத்தியல பொய்யான கருத்தியல திணிச்சு, திணிச்சு, திணிச்சு ஒரு 36,00,000 வாக்கு வாங்குனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அறிவு வருது. ஐயய்யோ! இவன் வந்து நம்பியாரு, வில்லன், திருடன், மோசமான கொள்ளைக்காரன், அரக்கன்னு நம்மள ஐயோ! பூச்சாண்டின்னு சொல்லி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காரு. யார்றா பூச்சாண்டின்னு இன்னும் எங்க சமுதாயத்தில யாருக்குமே தெரியாது. அப்ப முழுக்க முழுக்க விஜயநகர பேரரசு, முழுக்க முழுக்க தெலுங்கர்கள், வடுகர்கள், பாளையக்காரர்கள் இவங்க தான் இந்த தமிழ்நாட்ட சூறையாடி நம்மள அடிமைப்படுத்தி வச்சாங்க. ஏதோ அடிமைப்படுத்தி வச்சிருக்கதா சொல்லி எங்களுக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லி, பிரபாகரன் அப்படின்றவருக்கு அவ்வளோ ஒ உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி அந்த போர்க்களத்தில நின்னவங்க நாங்க. அவருக்கு வந்து வாடிப்பட்டியில போர் பயிற்சி செய்ய இடம் குடுத்து அவர பாதுகாப்பா பார்த்துக்கிட்டது நாங்க. எங்க சமுதாயத்த சேர்ந்தவங்க அவ்வளோ பேரு அந்த ஈழம் மலரணும் அப்படின்றதுல இறந்தவங்க, தீக்குளிச்சு இறந்தவங்க ஆனா அத்தன உங்க பேர். சமுதாயத்த சேர்ந்த யாரும் உங்கள மாரி பேசலையே! ஆமா முன்னாடி பேசினவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு மாற்றத்துக்கான தேவையும், அவசியமும் வந்துருச்சு. நான் அரசியலே இல்லாம இதே மாரி பேசிட்டே தான் வாழ்க்கையில போலான்னு நெனச்சேன். ஆனா ஒரு சில பெரியவங்க கூப்ட்டு, தம்பி உனக்கு வந்து உன்னைய ஒண்ணுமே இல்லாம அழிச்சிருவாய்ங்க. நீ அரசியல்ன்றதுல யாரு கூடயாவது சேர்ந்து பயணி அப்படின்றப்ப அங்க நான் வேறுபடுறேன். யாரு கூடயும் நான் சேர்ந்து பயணிக்க விரும்பலை. அப்படியே பயணிச்சாலும் அது எல்லா ஊர சேர்ந்த நிர்வாகிகளும், பொறுப்பாளர்களும் எடுக்கக்கூடிய முடிவு. ஆகையினால அது தனிப்பட்ட விஷயம். நாங்க வந்து இப்ப தனியா நிக்கணும்னு சொல்றதுக்கான ஒரே காரணம், எங்களுடைய பலத்த நிரூபிச்சு,
எங்களுக்கும் ஆள் இருக்கு. இனிமேல எங்கள வந்து அங்கீகரிங்க. எங்களுக்கு எதிரா பேசக்கூடியவன நீ கண்டி அட்லீஸ்ட். கண்டிச்சிரு. அவங்க என்ன பார்ப்பான், அவன்கிட்ட இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கவன போயிட்டு, நீ ஏன்பா எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்லிட்டு கொல்ட்டி, இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். மன்னர்னு ஒருத்தர் இருக்காரு. எல்லாருமே இந்த 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 உங்களுக்கு 2 ஸ்டேட் இருக்குல்ல, நீ அங்க போன்றான். இப்ப கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் போடுற லட்சக்கணக்கான பேர் இருக்கான். என்னோட வீடியோஸ் இன்ஸ்டால. கண்டிக்கணுமா இல்லையா சீமான்? அவரே வந்து அத ஏத்தி விடுறாரு. "டேய் வீடு தேடி அடிடா. வீடு ஏறி அட்றா." அவரு. இது ஒரு அடிதடி கட்சி. பயங்கரவாத கட்சி. தேர்தல் மட்டும் இப்ப இல்லன்னு வச்சுக்கோங்க. என்னையெல்லாம் அடிச்சு என்னைக்கோ புதைச்சிருப்பாய்ங்க மண்ணுக்குள்ள. சோசியல் மீடியால இப்படி கண்ணா பின்னான்னு பயங்கரமா பதிலடி குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. குடுத்துக்கிட்டு இருக்கும்போது நேர்ல வேற போய் ஒரு பதிலடிய குடுத்துட்டு வந்திருக்கீங்களே சார். நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு. எங்கேருந்து சார்? அதாவது நாம் தமிழர் கட்சி அலுவலகம் ராவணன் குடில் வந்து எனக்கு ஒரு அந்த வழியா போற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சது. சரி ராவணன் குடில்னா எப்படி இருக்கும்? ஆனா திருமலை நாயக்கர் மகால வந்து நான் உடைப்பேன். நான் ஆட்சிக்கு வந்தா. கலைஞர் பேனா சின்னத்த அமைச்சா அத நான் உடைப்பேன்லாம் அவர் பேசியிருக்காரு. ராஜீவ்காந்திய நான் தான் கொன்னேன். அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. போறப்ப பார்த்தேன். ராவணன் குடில் மட்டும் என்ன ஸ்ட்ராங்கான கட்டடமோ? இடிக்கவே முடியாதோ? அது வந்து அப்படி என்ன ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. உனக்கும் ஒரு உயிர் தான், எங்களுக்கும் ஒரு உயிர் தான். அ அப்படி இருக்கிறப்ப, அ அந்த கட்டடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் போனேன். அந்த வழியா போறப்ப. போறப்போ 2 பேர் வெளிய வந்தாங்க. நல்ல முறையில ரிசீவ் பண்ணாங்க. நான் நினைச்சேன் கடுமையான எதிர்ப்பு இருக்கும். ஊன்னு கத்துவான், செய்வான்னு சொல்லிட்டு. தம்பி நீங்க வீடியோ எங்கள பத்தி போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே சமயம் வந்து நாங்க அத பத்தி பேசுறதுக்கான இடத்த நான் குடுக்கல. இல்லண்ணே நானும் விவாதிக்கிறதுக்கு என்னைக்குமே தயாரா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ரியாக்ஷன் 15 வருஷமா நீங்க பேசுனனால தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லி, நான் பயப்படல. ஒத்தாளா தான் வந்திருக்கேன். உன் இடத்துக்கு தலைமையகத்துக்குள்ள வந்திருக்கேன். பார்த்துக்க. நாங்கலாம் பயந்தவங்க கிடையாதுன்னு காட்டுறதுக்காக போயிட்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம ரைட் மீடியா சேனல் மூலமா நீங்க என்ன சொல்லப் போறீங்க? என்னுடைய குறுக்கிடல் இல்லாம சில நிமிடங்கள் பேசுங்க. ரைட் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, திருமங்கலம் தொகுதிக்கு தமிழகம் மட்டும் இருக்கிற விஜயநகர பேரரசனுடைய வாரிசுகள், நாயக்கர்கள், ரெட்டியார்கள், அந்த மொழி சிறுபான்மையினர் எல்லாருமே இந்த கருத்தியலுக்கு ஆதரவு குடுத்து, படையெடுத்து 10,000 20,000 பேருக்கு மேல திருமங்கலம் தொகுதிய நோக்கி வாங்க. 50 நாள் சின்சியரா தேர்தல் பணி செய்வோம். நம்மளுடைய பலத்த நாம நிரூபிப்போம். இது யாருக்குமான அச்சுறுத்தல் கிடையவே கிடையாது. நமக்கான பாதுகாப்புக்காக செய்யக்கூடிய விஷயம். இந்த பாதுகாப்ப உறுதிப்படுத்துவதற்கு 100 ஓட்டுக்கு 10 நிர்வாகிகள் தமிழகம் முழுக்க இருந்து கிளம்பி வாங்க. எல்லாருக்கும் சாப்பாடும், தங்குமிடமும் நாங்க குடுத்துர்றோம். நீங்க வந்து வேலை செய்றது 100 ஓட்டுக்கு 10 பேர் விகிதம். நாங்க பிரிச்சு வச்சிருக்கிறோம். நீங்க அங்கங்க நீங்க வேலை பார்த்தீங்கன்னா போதுமானது. எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் வரணும். இந்த தேர்தல்ல இருந்து நமக்கு மாற்றம் ஏற்படணும். இது வந்து நிச்சயமா இந்த போலி தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கு எதிரா, அரக்கர்களுக்கு எதிரா தூயவர்கள் எடுத்திருக்கும் ஒரு தேர்தல் போர். அதுல கலந்துக்கிறதுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி. "தீயினால் சுட்ட புண் ஆறுமே ஆறாதே, நாவினால் சுட்ட வடு" என்று பல வார்த்தைகளை கொட்டி தீர்த்திருக்கிறாரு இன்னைக்கு நம்ம பரத் அவர்கள். எங்க நேர்காணலுக்கு வந்தமைக்கு நன்றி சார். நன்றி.